Hi all, it's really good to see you all. Today we are going to discuss about person. இந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு டென்சஸ் பற்றி தான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ அந்த டென்சஸ் பற்றி நான் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் சரியாக ஃபஸ்ட்டே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் நீங்கள் டென்சஸை சரியாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், சிங்குலர், ப்ளூரல், the verb, the forms of verb, the verbனா என்னென்ன verbs எல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த டென்சஸை நீங்கள் சரியாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ அந்த வகையில் நாம் இன்றைக்கி இந்த பர்சனோட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பர்சன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நபர் அப்படின்னு நம்ம சாதாரணமாக இங்கிலீஷில் சொல்லுவோம். ஆனால் இங்கிலீஷ் கிராமரில் பர்சன் அப்படின்னா என்னென்னா ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன் அண்ட் தேர்ட் பர்சன் அப்படின்னு 3 types ஆஃப் பர்சன்ஸ் நம்ம இங்கிலீஷில் சொல்கிறோம். ஸோ இதை தமிழில் அப்படி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படிங்கிறது தன்மை அப்படின்னு சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் பர்சன். அண்ட் செகண்ட் பர்சனை நாம் முன்னிலைன்னு சொல்லுவோம். அண்ட் தென் தேர்ட் பர்சனை நாம் படர்கை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தன்மை, முன்னிலை, படர்கை, ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன் அண்ட் தேர்ட் பர்சன். இதை நாம் இங்கிலீஷ் கிராமரில் நாம் இதை 3 வகையாக பிரிக்கிறோம். அண்ட் தென் சிங்குலர், ப்ளூரல் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும், ஒருமை, பன்மை. அண்ட் தென் பன்மை அப்படி நாம் ஒரு பொருளை பற்றி பேசுறது, ஒரு பர்சனை பற்றி பேசுறது, ஒரு குறிப்பிட்ட இடத்தை பற்றி மட்டும் பேசுறது அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த ஒருமை யூஸ் பண்ணுறோம். அண்ட் நிறைய பொருள், நிறைய பர்சன்ஸ், நிறைய இடம் அதை பற்றி நம்ம பேசும்போது நாம் இந்த பன்மை, ப்ளூரல் அப்படின்ற ஃபார்மை நாம் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சிங்குலரில் ஐ அப்படிங்கிறது நான் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம், நான். அண்ட் ஃபர்ஸ்ட் பர்சனோட ப்ளூரல் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வி. இதை நாம் அல்லது நாங்கள் அப்படின்னு நம்ம தமிழில் யூஸ் பண்ணலாம். தமிழில் நம்ம 2 விதமாக பிரிச்சிடலாம். ஆனால் இங்கிலீஷில் வி அப்படிங்கிறதுக்கு நாம் அல்லது நாங்கள் அப்படிங்கிறதுக்கு விங்கிற அந்த ஒரே ஒரு வேர்டு மட்டும்தான். நாம், நாங்கள், இது 2க்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நாம்னு சொல்லும் போது நம்மளை பற்றி மட்டும் பேசுகிறது, நம்மளை பற்றி நம்மக்கிட்டே பேசிக்கிறது. நாம் அப்படின்னு பேசி சொல்லும்போது நாம் நம்மளை பற்றி மட்டும் பேசுகிறது. அப்புறம் நாங்கள்னு சொல்லும் போது நம்மளை பற்றி இன்னொருத்தவங்கிட்ட சொல்கிறது தான் நாங்கள் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஸோ இது சிம்பிள் ஒன்று தான். ஸோ சிங்குலர், ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் அப்படிங்கிறது நான் ஐ, என்னை பற்றி மட்டும் பேசுறது. ஐ ஆம் அ டீச்சர், ஐ ஆம் அ பாய் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒரு சிங்கிள் பர்சனை பற்றி மட்டும் பேசுறதுனா நாம் இதை சிங்குலர் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் வி, நாம், நாங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ப்ளூரல், நிறைய பேர், ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை பற்றி பேசுறதுனால நாம் இங்கே விங்கிறத ப்ளூரல், ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் செகண்ட் பர்சன் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா யூ நாம் சிங்குலராகவும் யூஸ் பண்ணலாம், அண்ட் தென் ப்ளூரலாகவும் யூஸ் பண்ணலாம். ஆனால் தமிழில் யூ அப்படிங்கிறது சிங்குலராக யூஸ் பண்ணும்போது நாம் நீ அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு வேர்டை சொல்லிவிடுவோம். அண்ட் தென் ப்ளூரல் யூஸ் பண்ணும்போது நீங்கள் அப்படின்னு நாம் தமிழில் சொல்லிவிடுவோம். ஆனால் இங்கிலீஷில் அப்படி கிடையாது. யூ அப்படிங்கிற அந்த ஒரு வேர்டுக்கு நீ அல்லது நீங்கள் அப்படிங்கிற 2 மீனிங்கும் வரும். ஸோ செகண்ட் பர்சன் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் இது 2மே யூ அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட வேர்டு மட்டும்தான். அண்ட் தென் தேர்ட் பர்சன் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஹி, ஷி, இட். இது 3மே தேர்ட் பர்சன் சிங்குலர்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னா என்னென்னா, ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னா ஒரு நம்மளை பற்றி மட்டும் பேசுறது, நம்மளை பற்றி யார் பேசுகிறாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் பர்சன். அண்ட் தென் செகண்ட் பர்சன் அப்படின்னா என்னென்னா யாருக்கிட்ட பேசுகிறோமோ அவங்க தான், யார்கிட்ட பேசுகிறோமோ அவங்க செகண்ட் பர்சன். அண்ட் தென் தேர்ட் பர்சன் என்னென்னா யாரை பற்றி பேசுகிறோமோ, ஐ, நான், யூ, அவனிடம், ஹி, அவனை பற்றி. ஸோ இந்த ஐ, யூ, ஹி ஆர் ஷி அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஹி, ஷி, இட் இதெல்லாம் நம்ம தேர்ட் பர்சன் சிங்குலர்ஸ். ஹி அப்படிங்கிறது அவன், ஷி அப்படிங்கிறது அவள், அண்ட் தென் இட்டுங்கிறது அது அப்படி நம்ம தமிழில் தெரியும் நமக்கு. ஸோ
ஸோ இதெல்லாமே தேர்ட் பர்சன் சிங்குலர்ஸ். அண்ட் தென் ப்ளூரல் ஃபார்ம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா தே இதை நாம் அவர்கள் அல்லது அவைகள் இது ரெண்டுத்துக்குமே நாம் டே அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷில் பர்டிகுலராக அந்த டேன்ற வேர்டு மட்டும் யூஸ் பண்ணணும். ஸோ தமிழ் அப்படி கிடையாது. அவர்கள் அவைகள் அப்படின்னு நம்ம ரெண்டு விதமாக புரிஞ்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அண்ட் சிங்குலர் ப்ளூரல் அது எல்லாமே இது மட்டும்தான். ஸோ வி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் அண்ட் விங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல். அண்ட் தென் யூ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலராகவும் யூஸ் பண்ணலாம் அண்ட் தென் ப்ளூரலாகவும் யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் ஹி ஷி இட் இது மூணுமே தேர்ட் பர்சன் சிங்குலர்ஸ். அண்ட் தென் டே அப்படிங்கிறது தேர்ட் பர்சன் ப்ளூரல். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படிங்கிறது நம்மளை பற்றி பேசுகிறது, நம்மளை பற்றி சொல்கிறது. அப்படிங்கிற ஒரு பர்டிகுலரான அந்த இதை பற்றி பேசுகிறது ஃபர்ஸ்ட் பர்சன். அண்ட் தென் செகண்ட் பர்சன் வந்து ஒருத்தவங்கள்ட்ட பேசுறது, யாருக்கிட்ட நம்ம பேசுகிறோமோ அவங்கள தான் வந்து நம்ம செகண்ட் பர்சன் சொல்கிறோம். அண்ட் தென் தேர்ட் பர்சன் யாரை பற்றி பேசுகிறோமோ, யாரை பற்றி நம்ம பேசுகிறோமோ அவங்கள தான் நம்ம வந்து தேர்ட் பர்சன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வி யூ தே ஹி ஷி இட் இதெல்லாம் என்ன, இதெல்லாம் வந்து நம்ம எதுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறோம். இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் 8 இருக்குது, அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த 8ல் அந்த நவுனுக்கு பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப் அண்ட் நவுன் ஒரு நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணக்கூடியது நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ப்ரொனவுன்ஸில் நிறைய வகை இருக்குது, ரெஃப்ளெக்சிவ், ரிலேட்டிவ் அந்த மாதிரி நிறைய வகை இருக்குது. அதில் ஒரு வகை தான் பர்சனல் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு இடம், ஒரு பொருள், ஒரு பர்சன் இவங்களுக்கு பதிலாக யூஸ் பண்ணக்கூடியது தான் இவங்களுக்கு பதிலாக நாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த நவுன்ஸ் எல்லாத்துக்குமே நாம் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்படிங்கிறது நான் என்னை பற்றி சொல்லும் போது எனக்கு ஒரு பேர் இருக்குது, ஆனால் அதுக்கு பதிலாக நான் அப்படின்னு யூஸ் பண்ணுறதா நாம் இது ப்ரொனவுன்ஸ் சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து பர்சனல் ப்ரொனவுன்ஸ் அப்படின்ற ஒரு வகையில் வரும். இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த கமெண்ட் பாக்ஸில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நிறைய வீடியோ இந்த மாதிரி நிறைய வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.